Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல ஸ்கின் பேரியர் அப்படின்னா என்ன, ஸோ அது எதனாலலாம் டேமேஜ் ஆகலாம், அப்படி டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி ரிப்பேர் பண்ணுறது, என்ன மாதிரி இன்க்ரீடியன்ட் இருக்கிற மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணி அதை நம்ம ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். லெட்ஸ் மூவ் இன்டு தி வீடியோ. ப்ராப்பர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்கின் பேரியர் அப்படின்னா மெயினாக என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ இப்போ நம்ம ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெளி உலகத்துக்கும் நம்ம உடம்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஆர்கன். ஸோ இந்த ஸ்கின் இருக்கிறதுனால தான் நமக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை வந்து அலர்ஜியோ வந்து வராமல் அது ப்ரிவென்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹார்ஷ் கெமிக்கல்ஸ், இல்லை வந்துட்டு சன்லைட்ல வரக்கூடிய டேமேஜ், இல்லை என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் இந்த பாக்டீரியா, அப்புறம் வந்து ஃபங்கை, அதுக்கப்புறம் சர்டன் அலர்ஜிக் சப்ஸ்டன்சஸ் லைக் இந்த பூச்சிக்கடி, அதுக்கப்புறம் வந்து சர்டன் இரிட்டன் சப்ஸ்டன்சஸ் லைக் இந்த கெமிக்கல் சொல்யூஷன்ஸு. ஸோ இதனாலலாம் நம்ம உடம்புக்கு வரக்கூடிய டேமேஜை ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸாக இருந்து தடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்கின் தான். ஸோ அதுதான் சயின்டிஃபிக் டேர்மில் ஸ்கின் பேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கின் பேரியர் நல்லா இருந்தால் தான் நம்ம ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி க்ளோயிங் ஸ்கின், ஒரு ஹைட்ரேட்டட் ஸ்கின்னாக வந்து தெரியும். ஸோ இந்த ஸ்கின் பேரியர் ஒன்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்கின்ல ட்ரைனஸ் வரதுக்கு, ஆக்னி பிரேக் அவுட்ஸ் வரதுக்கு, ரெட்னஸ், அப்புறம் வந்து எரிச்சல், அரிப்பு இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த ஸ்கின் பேரியர் வந்து எதனால டேமேஜ் ஆகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்டன் டிசீசஸ் லைக் இந்த ஏட்டோபிக் டெர்மடைட்டிஸ், ரிப்பீட்டடாக ஆக்னி வருது, இல்லை வந்து ஏதோ ஒரு நம்ம ரிப்பீட்டடாக ஏதோ ஒரு காஸ்மெட்டிக்கோ இல்லை ஒரு கெமிக்கலோ, இல்லை வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு கெமிக்கலோ பட் நம்ம ஸ்கின்ல அலர்ஜி வந்து அதனால ஸ்கின் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால நம்ம ஸ்கின்னோட பேரியர் வந்து டேமேஜ் ஆகலாம். ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட் மோஸ்ட் காமனாக இருக்கக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து தப்பாக ஸ்கின்ல வாங்கி போடுறதுனால ஸ்கின் பேரியர் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கின் பேரியர் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் உங்கள் ஸ்கின் பேரியர் டேமேஜ் ஆகிடுச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ட் இருக்கிற மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 இன்க்ரீடியன்ஸ் பக்கம் இருக்குது. பட் மெயினான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தான் வரும். ஸோ மீதி எல்லாம் வந்து அது கூட ஒரு ஆடட் இன்க்ரீடியண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்கின் பேரியர் டேமேஜ் ரிப்பேருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக பிளான்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில், அவகடோ ஆயில், அப்புறம் வந்து ஆல்மண்ட் ஆயில், ஜோஜோபா ஆயில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நூற்றுக்கணக்கான வருஷமாக ஸ்கின் பேரியர் டேமேஜ் ஆனவங்களுக்கு இதை வச்சு ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நேச்சுரல் ஆயில்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து வூண்ட் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அப்புறம் இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய தன்மை, ஆன்டி பாக்டீரியல் ஆக்ஷன், நம்ம ஸ்கின் பேரியர் டேமேஜ் ஆகிறத வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது, ஸோ ஸ்கின்ல ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கிறதுனால ஸ்கின் பேரியர் டேமேஜ் ஆனவங்களுக்கு இந்த ஆயில்ஸ்லாம் வந்து ரெகுலராக அப்ளை பண்ணி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபேஷியல் ஆயில்ஸ் ஸோ அப்படிங்கிற ஒரு ப்ராட் டேர்மில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வருது. ஸோ ஃபேஷியல் ஆயில் பற்றி நான் ரீசெண்டாக போட்ட வீடியோ வந்து இன்கேஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னால் வீடியோ லென்த்தாக போயிடும். ஸோ அந்த ஃபேஷியல் ஆயிலோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன ஸ்கின் டைப் இருக்கிறவங்க என்ன மாதிரி ஃபேஷியல் ஆயில் யூஸ் பண்ணலாம் எல்லாமே நான் அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பிளான்ட் ஆயில்ஸ்க்கு அடுத்து ஸ்கின் பேரியர் ரிப்பேருக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செராமைட்ஸ். ஸோ இந்த செராமைடு வந்து நம்ம ஸ்கின்னை எப்படி ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த செல்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா, ஸோ இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்கு வந்து இந்த செங்கல் சிமெண்ட்லாம் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ செங்கல் இருக்கும், சிமெண்ட் இருக்கும், பக்கத்தில் இன்னொரு செங்கல் இருக்கும். ஸோ அதே தான் நம்ம செல்ஸ் எல்லாம் வந்து ஒரு செல் இங்கே இருக்கும், அதுக்கு பக்கத்தில் அந்த லிபிட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் சிமெண்ட் மாதிரி. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு செல் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு செல்லையும் சேர்த்து அந்த லிபிட் சப்ஸ்டன்ஸ் இப்படி பிடிச்சிருக்கும். ஸோ அந்த லிபிட் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து ஆக்சுவலாக இந்த செராமிக்ஸ். ஸோ இந்த செராமைட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற செல்ஸ்லாம் கரெக்டாக இழுத்து பிடிச்சி நம்ம ஸ்கின்ல இருக்கிற நீர் சத்துலாம் வெளியில் எவாப்ரேட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணும். அட் த சேம் டைம் நம்ம ஸ்கின்ல ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணி நம்ம ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த செராமைட் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டாக பார்த்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாய்ஸ்சரைசர் நம்ம ஸ்கின் பேரியர் டேமேஜ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த செராமைட் அது கூட பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால், அப்புறம் வந்து ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த மாதிரி கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் இருக்கிற மாய்ஸ்சரைசர் நமக்கு ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
நியாசினமைட் வந்து பிக்மெண்டேஷனுக்கு தானே ஹெல்ப் பண்ணும். அது எப்படி பேரியர் டேமேஜ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நியாசினமைட்க்கு பேரியர் டேமேஜ் வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய சில ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணதும் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த செராமைட் அப்படிங்கிற அந்த ஒரு இன்கிரீடியன்ட்டோட கண்டென்ட்டை நம்ம ஸ்கின்ல அதிகப்படுத்தும். ஸோ அது இல்லாமல் நம்ம ஸ்கின்ல இதை ஹைட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணி ஏற்கனவே நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஹைட்ரேஷன் காற்றுல எவாப்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த விதத்தில் நியாசினமைட் நம்ம ஸ்கின்ல பேரியர் டேமேஜ்க்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று நம்ம ஸ்கின்ல ஏற்கனவே இருக்கிற இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கும் நியாசினமைட் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேரியர் டேமேஜ்க்கான மெயின் இன்க்ரீடியன்ஸ். ஸோ இதுக்கு அடுத்து நான் சொல்ல போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் கூட ஆடட் இன்க்ரீடியன்ஸாக வரும். ஸோ இதுவுமே வந்து ஓரளவுக்கு நம்ம ஸ்கின்ல பேரியர் டேமேஜ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது என்னலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைலரானிக் ஆசிட், அப்புறம் கிளிசரின், அப்புறம் 10% யூரியா. ஸோ இது 3மே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியூமக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப பேரியர் டேமேஜ் ஆகி ட்ரை ஸ்கின்னாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் இது என்ன பண்ணுன்னா, நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை உறிஞ்சு ஸ்கின்னுக்கு கொடுத்துரும். ஸோ அந்த விதத்தில் நம்ம ஸ்கின்ல ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு அடுத்து என்ன வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்டன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இன்க்ரீடியன்ஸ். அதாவது பேரியர் டேமேஜ்னால நம்ம ஸ்கின்ல இருக்கிற இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணக்கூடிய சில ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இன்க்ரீடியன்ஸ். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலோவேரா. ஸோ ஆலோவேரா வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட். ஸோ நிறைய ஸ்கின் ரிப்பேர் ஜெல் மாய்ஸ்சரைசர்ஸில் ஆலோவேரா வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல இன்ஃப்ளமேஷன் கம்மி பண்ணக்கூடிய தன்மை, ஆன்டி பாக்டீரியல் ஆக்ஷன் இது எல்லாமே இருக்குது. ஸோ ஆலோவேராக்கு அடுத்து கிளைசிரெட்டினிக் ஆசிட், அதாவது லிக்கரைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் பிசாபொலால், அப்புறம் வந்து சாமோமைல் ஆயில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலி இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸ் லைக் இந்த விட்டமின் இ, அதாவது டோகோஃபெரால் அசிட்டேட்னு மென்ஷன் ஆகியிருக்கும். அப்புறம் வந்து பேண்டோதெனால், அப்புறம் கிரீன் டீ, அண்ட் தென் ஆலன்டாயின், அப்புறம் வந்து கொலாய்டல் ஓட்மீல் எக்ஸ்ட்ராக்ட், ஸ்குவாலின். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து நம்ம ஸ்கின் பேரியர் டேமேஜ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ஸ்கின் பேரியர் டேமேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சி அதுக்கு ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ் லைக் இந்த செராமைடு, கொலஸ்ட்ரால், ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட், அப்புறம் நியாசினமைட், அண்ட் தென் எசென்ஷியல் பிளான்ட் ஆயில்ஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸு. ஸோ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அந்த ப்ராடக்டாக வாங்குங்க. நான் அதுக்கப்புறம் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அது கூட ஆட் பண்ணுற செகண்டரி இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ மெயின் ரோல் ப்ளே பண்ண போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செராமைட் பேஸ்டு மாய்ஸ்சரைசர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்டாக இருக்கிற ப்ராடக்ட் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஈவன் ஆலோவேரா ப்ராடக்ட் இருக்கிற இன்க்ரீடியன்ட் இருக்கிற ப்ராடக்ட் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆஹா க்ளோ ஸ்கின் ரிப்பேர் ஜெல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் ஸ்கின் ரிப்பேருக்கு மெயினாக யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலோவேராவோட ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் தான். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நான் ஏன் இதில் ப்ராடக்ட் சஜஷன்ஸ் எதுவும் சொல்லலை அப்படின்னா, நம்ம நெட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது செராமிக் பேஸ்டு. ஸோ லைக் இந்த டர்மாகோல இருக்குது, அதுக்கப்புறம் மினிமலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் சொல்லி நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஸோ நீங்கள் நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்து உங்களுக்கு எந்த பிராண்ட் சூட் ஆகுமோ அந்த பிராண்டில் இந்த இன்க்ரீடியன்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஆல்சோ ஸ்கின் பேரியர் டேமேஜ் எதனால் வருதுன்னு பார்த்து அதை ட்ரீட் பண்ணணும். உங்களுக்கு எதாவது டிசீஸ்னால வருதுன்னா அதை ட்ரீட் பண்ணணும். ஆக்னினால வருதுன்னா அதை ட்ரீட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ட்ரீட் பண்ணாமல் நான் பேரியர் ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த எஃபெக்ட்டும் இருக்காது. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர்.